வணக்கம். புதிய செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். மரணத்தின் பிடியில் இருந்தபோதும் நாட்டின் வளர்ச்சிக்காகத்தான் யோசித்தார் மறைந்த முன்னாள் அமைச்சர் அருண் ஜேட்லி. தில்லியில் நடைபெற்ற புகழஞ்சலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உருக்கம். இந்தியா நேபாளம் இடையே குழாய் மூலம் எரிபொருள் அனுப்பும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நேபாளத்தின் வளர்ச்சிக்கு தேவையான உதவி அளிக்கப்படும் என்றும் உறுதி. மோட்டார் வாகன விற்பனையில் மந்த நிலையை சமாளிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சென்னையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. நுகர்வோர் நலன் கருதி புதிய மின் கட்டண கொள்கை கொண்டுவரப்படும். மத்திய மின்துறை அமைச்சர் ஆர்.கே. சிங் தகவல். ஓணம் பண்டிகை நாளை கோலாகல கொண்டாட்டம். மலையாள மொழி பேசும் மக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் வாழ்த்து. டெங்கு காய்ச்சல் பரவுவது குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உறுதி. பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி செய்வதை பாகிஸ்தான் நிறுத்தாவிட்டால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும். நிதி செயல்பாட்டிற்கான பணிக்குழு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தின் பிடியில் இருந்தபோது கூட நாட்டின் வளர்ச்சி பற்றியும் தேசத்தின் எதிர்காலம் குறித்தும் சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமுடன் தெரிவித்துள்ளார். அருண் ஜேட்லிக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தில்லி ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, மறைந்த அருண் ஜேட்லி பன்முக வித்தகர் என்று பல துறைகளிலும் திறமைகளை நிரூபித்தவர் என்றும் கூறினார். அந்த திறமைகள் எல்லாம் தேசத்தின் வளர்ச்சிக்காக முழுமையாக பயன்படுத்தியவர் அருண் ஜேட்லி என்றும், பழகுவதற்கு இனிய பண்பாளராக திகழ்ந்ததோடு யாரிடத்திலும் நட்பு பாராட்டும் நல்லவர் என்றும் குறிப்பிட்ட அவர், உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போதும் கூட அவரது எண்ணமும் செயல்பாடும் தேசத்தின் வளர்ச்சி பற்றிதான் இருந்ததே தவிர தன்னுடைய உடல்நலம் பற்றி அவர் சிந்திக்கவில்லை என்றார். அறிவுசார் சொத்தாக விளங்கிய அவர் நவீன வரவுகளை உடனுக்குடன் தனக்குள் உள்வாங்கி அப்டேட் செய்வதிலும் வல்லவர் என்றும் குறிப்பிட்டார். இந்திய அரசியல் இருக்கும் வரை அருண் ஜேட்லியும் அனைவரின் நெஞ்சத்திலும் இருப்பார் என்று உறுதியளித்த பிரதமர் மோடி, நாட்டுக்காகவும் சமூகத்திற்காகவும் நாம் அனைவரும் நம்மை அர்ப்பணிப்பது ஒன்றே அருண் ஜேட்லிக்கு நாம் செய்யும் அஞ்சலியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ராம்விலாஸ் பாஸ்வான், பிஜேபி மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி, பிஜேபி செயல் தலைவர் ஜே.பி. நட்டா, திமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி. ராஜா, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்று அருண் ஜேட்லிக்கு புகழஞ்சலி செலுத்தினர். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் கொள்கைப்படி நேபாளத்தின் வளர்ச்சிக்கு தேவையான உதவி அளிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லைப் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள குழாய் வழி பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தை இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான நம்பிக்கையை வெளியிட்டார். பீகாரில் உள்ள மோதிஹரியிலிருந்து நேபாளத்தில் உள்ள அம்லேக்கஞ்ச் வரையிலான 69 கிலோமீட்டர் தூர குழாய்ப்பாதை நிர்ணயிக்கப்பட்ட 30 மாதங்கள் என்பதற்கு முன்னதாகவே வெறும் 15 மாதங்களில் அமைக்கப்பட்டது தமக்கு மிகுந்த திருப்தியை அளிப்பதாக பிரதமர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் பசுபதிநாத் தர்மசாலை தொடங்கியது உட்பட முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு திட்டங்கள் விரைந்து நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். दक्षिण एशिया की ये पहली क्रॉस बॉर्डर पेट्रोलियम पाइपलाइन रिकॉर्ड समय में पूरी हुई है. इस पाइपलाइन से हर साल 2 मिलियन मैट्रिक टन तक के क्लीन पेट्रोलियम प्रोडक्ट्स अफोर्डेबल रेट्स पर नेपाल के सामान्य लोगों को प्राप्त होंगे.
हमारे संयुक्त प्रयासों का उद्देश्य है कि हमारे लोगों को लाभ मिले, उनका विकास हो। पिछले 5 वर्षों में हमने महत्वपूर्ण द्विपक्षीय परियोजनाओं को पूरा किया है और कई अन्य इनिशिएटिव्स के परिणाम जल्दी प्राप्त किए हैं। நேபாளத்திலிருந்து காணொளி காட்சி மூலம் தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய அந்நாட்டு பிரதமர் KP சர்மா ஒலி இந்த திட்டத்திற்கு ஆதரவு அளித்ததற்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் எந்த துறையும் விடுபட்டிருக்கவில்லை என்று அவர் கூறினார். மோட்டார் வாகன விற்பனையில் ஏற்பட்டுள்ள மந்த நிலையை சமாளிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 2வது முறையாக பொறுப்பேற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முதல் 100 நாட்களில் மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க முன் முயற்சிகள் பற்றி சென்னையில் செய்தியாளர்களிடம் விவரித்த அவர், நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர GST உதவுகிறது என்றும் இஸ்ரோ திட்டங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் கூறினார். இந்திய பொருளாதாரம் 5 லட்சம் கோடி ரூபாயாக உயர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் அவர். சில துறைகளில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை குறித்து அத்துறையை சேர்ந்த தொழிலதிபர்களுடன் தமது அமைச்சகம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பிஜேபி தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது பிரிவு நீக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்ட அவர், இதனால் காஷ்மீரின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்றார். ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் நம்ம நாட்டில் ஒரு கம்ப்ளீட் இன்டிகிரேஷனுக்கு எடுத்துட்டு வரதுக்கான ஒரு முயற்சி. அதுல தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன், டெம்பரரி ப்ரொவிஷன் வாஸ் ரிமூவ்ட். எதுக்கு நாங்க ரிமூவ் பண்றோம்? எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் நாங்க மேனிஃபெஸ்டோல போட்ட விஷயம் தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. அண்ட் மேனிஃபெஸ்டோல போட்டோம் அப்படிங்கறதோடு இல்லாம பொதுமக்களுடைய கருத்து கணிப்புகளையும் நாங்க ஜம்மு காஷ்மீருக்கு எல்லா விதமான நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள், முன்னேற்றத்துக்காக நமக்கு எடுத்துட்டு வரக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் எல்லாம் கூட ஜம்மு காஷ்மீருக்கும் உபயோகமா இருக்கணும். ஆனா இந்த ஆர்டிகல் 370 இருக்கிற வரைக்கும் உபயோகமா இல்லைங்கிறதும் நிஜம். ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்காங்க, SC STஸ்க்கு நம்ம நாட்டில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்ன்றதுனால அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ரிசர்வேஷன் கொடுக்கிறோம். ஆனா அந்த SC ST ரிசர்வேஷன் ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு தேதி, அதாவது இப்போலேருந்து அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். வங்கிகள் இணைப்பால் நாட்டின் பொருளாதாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று அவர் குறிப்பிட்டார். முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் காலாவதியான 58 சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். $5 trillion எக்கானமி அட்டைன் பண்ணணும்னா பலவிதமான முயற்சிகள் எடுக்கணும். அந்த பலவிதமான முயற்சிகள்ல நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட முயற்சிகளும் இதுல இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை மெர்ஜ் பண்றதுனால என்ன உங்களுக்கு ஆதாயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா சின்ன சின்ன பேங்க்ஸா இருக்கிறதுனால ஸ்கேலிங் அப் பாசிபிலிட்டி இல்லாம இருக்கு. எக்கானமி வளர வளர கடன் வாங்குவோர் எண்ணிக்கையும் வளர வளர அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி, திறமை, அதற்கு வேணுங்கிற சேவிங்ஸ் இத்தனையும் ஒரு பேங்க்ல இருக்கணும்ன்றது கஷ்டமா இருக்கு சில ஏரியால இருக்கக்கூடிய பேங்க். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பிளான் பண்ணி பேங்க்ஸை மெர்ஜ் பண்றதன் மூலமா கிரெடிட் நிறைய இருக்கக்கூடிய பேங்க், கடன் நிறைய கொடுக்கக்கூடிய திறமை உள்ள பேங்க், இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கோம். so that economy can move faster. முத்தலாக் மீதான தடை உட்பட பெண்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு ஊதியம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். உங்களுக்கு தெரியும், ரொம்ப சர்ச்சையில இருந்து முத்தலாக்கு அபாலிஷ் செய்யப்பட்ட விஷயம். அதே மாதிரி பாக்ஸ்கோ ஆக்டிவ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதன் மூலமா பிள்ளைங்களை தவறா யூஸ் பண்ற அந்த சட்டத்துக்கு புறம்பான செயலுக்கு பனிஷ்மெண்ட் அண்ட் பாக்ஸ்கோ ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டையும் எடுத்துட்டு வந்திருக்கு. அதோடு இல்லாம பெண்களுக்கும் ஈக்குவல் வேஜஸ் கிடைக்கணும், அவங்க செய்யக்கூடிய திறமை உள்ள வேலைகளும் ஒன்னா இருக்கும்போது ஆணுக்கு சரிசமமா ஏன் பெண்களுக்கு வேலை ஊதியம் கிடைக்க கூடாதுன்ற அந்த கேள்விக்கோசம் அந்த கோட் ஆன் வேஜஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம்.
அதே சமயம் எக்கானமியில் எல்லாருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கணும், ஹெல்த்தும் கிடைக்கணும், எல்லாருக்கும் வீடு இருக்கணுன்றதுனால 1.95 crores of houses will be built in the next 2 years என்றது ஒரு டார்கெட் வச்சிட்டு இருக்கோம். முன்னதாக மத்திய அரசின் 100 நாள் சாதனை மலரை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் ஏ மாரியப்பன் உடனிருந்தார். ஐஸ்லாந்து நாட்டில் ஆண்டுக்கு 40 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பனிப்பாறைகள் உருகி கடலில் சேர்வதால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்து இருப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கவலை தெரிவித்துள்ளார். ஐஸ்லாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் இன்று ஐஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் இந்தியா ஐஸ்லாந்து பசுமை கோள் என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், பனிக்கட்டி சூழ்ந்த ஐஸ்லாந்து புவி வெப்பமயமாதல் காரணமாக பனிப்பாறைகள் உருகி வருகிறது என்றும் இதில் கடல் நீர்மட்டத்தை உயர்த்திவிடும் என்றும் சுட்டிக்காட்டினார். ஐஸ்லாந்தில் ஆண்டுக்கு 40 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பனிப்பாறைகள் உருகி வருவதாக கூறிய குடியரசுத் தலைவர், இந்தியாவிலும் இமயமலையில் பனிக்கட்டிகள் உருகி கங்கையில் சங்கமிப்பது பற்றியும் எடுத்துக் கூறினார். இது சுற்றுச்சூழலுக்கு பேராபத்தாக அமைந்துவிடும் என்பதோடு அனைத்து ஜீவராசிகள் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் இதனை தடுத்து நிறுத்துவது அவசியம் என்றார். இந்தியாவின் மலைகளையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதற்காக மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டு சிப்கோ அந்தோலன் என்ற பெயரில் இயக்கங்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதற்கிடையே தனது பயணத்தின் முக்கிய நிகழ்வாக ஐஸ்லாந்து அதிபரை குடியரசுத் தலைவர் சந்தித்து பேசுகிறார். இந்தியாவின் பெரு நிறுவனங்களிலிருந்து குடியரசுத் தலைவருடன் சென்றுள்ள தலைமை நிர்வாகிகள் ஐஸ்லாந்தின் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, சுற்றுலா, புனல்மின் திட்டங்கள் போன்றவற்றில் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி ஆய்வு செய்ய உள்ளனர். முன்னதாக நேற்று ஐஸ்லாந்தில் உள்ள இந்திய சமூகத்தினர் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பாகிஸ்தானில் சிறுபான்மையினருக்கு எதிராக அந்நாட்டு அரசாங்கம் அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இன்று பாகிஸ்தானின் பலோச் மற்றும் இதர பழங்குடியின மக்கள் வசிக்கும் இடங்களில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதையொட்டி அப்பாவி பழங்குடியின மற்றும் சிறுபான்மை இன மக்களுக்கு எதிரான வன்முறைகளில் அப்பாவிகள் கொல்லப்படுவது குறித்து சில ஆதாரங்களுடன் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதே நேரத்தில் பலூச்சை காப்பாற்றுவோம், அப்பாவிகள் படுகொலைகளை தடுத்து நிறுத்துவோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஐநா மனித உரிமை கவுன்சில் அருகே பாகிஸ்தான் சிறுபான்மையின பிரதிநிதிகள் வைத்திருந்தனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவோடு இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்றவர்கள் பாகிஸ்தானில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறைகளில் 32,000 பேர் 10 ஆண்டுகளில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. நுகர்வோருக்கு அதிகாரமளித்தலை கவனத்தில் கொண்டு விரைவில் புதிய மின் கட்டண கொள்கை கொண்டுவரப்படும் என்று மத்திய மின்துறை அமைச்சர் ஆர்.கே. சிங் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறையில் இத்தகைய கொள்கை முதன்முறையாக கொண்டுவரப்படுவது வரலாற்று சிறப்புமிக்கது என்றார். இது நுகர்வோர் உரிமைகள் சம்பந்தப்பட்டது என்றும் அவர் கூறினார். 24 மணி நேரமும் மின்சாரம் பெறுவது நுகர்வோரின் உரிமையாகும் என்றும் ஏதாவது மின்தடை ஏற்பட்டால் அதற்கான அபராதம் விநியோக நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்டு அந்த தொகை நுகர்வோர் கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மின் விநியோகத்தில் தடங்கள் ஏற்பட்டால் அதனை சரி செய்வதற்கு ஒழுங்குமுறையாளரால் நிர்ணயிக்கப்படும் கால வரம்பை பின்பற்ற வேண்டும் என்பதும் அந்த கொள்கையில் இடம்பெற்றிருக்கும் என்று ஆர்.கே. சிங் தெரிவித்தார். மின் விநியோக நிறுவனங்களின் திறமையின்மையால் ஏற்படும் சுமை நுகர்வோர் மீது சுமத்தப்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு வீடும் மின் வசதியையும் சமையல் எரிவாயு இணைப்பையும் பெற்றிருக்க வேண்டும் என்பது மத்திய அரசின் கொள்கை என்றும் அமைச்சர் ஆர்.கே. சிங் கூறினார். கச்சா எண்ணெய் வழங்குவதில் இந்தியாவின் நம்பத்தகுந்த நீடித்த பங்குதாரராக சவுதி அரேபியா இருக்கும் என்பதை சவுதி அரேபியாவின் புதிய எரிசக்தித்துறை அமைச்சர் உறுதி செய்திருப்பதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஈராக்கை அடுத்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 2வது பெரிய நாடு சவுதி அரேபியா என்ற நிலையில் இந்த உறுதிமொழி முக்கியத்துவம் பெறுகிறது. சவுதி அரேபியாவின் துறைமுக நகரான ஜெட்டாவில் தர்மேந்திர பிரதான் அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சரை இன்று சந்தித்து பேசினார். இந்தியாவின் எரிசக்தி துறையில் கூடுதல் முதலீடு செய்வதற்கும் சவுதி அரேபியா உறுதியளித்ததாக அவர் ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். திருமாலின் அருள் பெற்ற மகாபலி சக்கரவர்த்தி மக்களை காண வரும் தினமே திரு ஓண திருநாளாக மலையாள மொழி பேசும் மக்களால் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.
இந்த இனிய நாளில் அன்பு, அமைதி, சகோதரத்துவம் ஆகியவற்றை பின்பற்றி பேதங்களை களைந்து இன்புற்று வாழ வாழ்த்துவதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் செய்தியில், பாரம்பரிய பண்பாட்டு திருவிழாவான ஓணம் பண்டிகையையொட்டி மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சத்தியம் தவறாத மகாபலி சக்கரவர்த்தியையும் வாமனனாக வந்து அருள்பாலித்த மகாவிஷ்ணுவையும் வணங்குகின்ற ஓணம் திருநாளில் மக்களுக்கு நலன்கள் குவிய வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஓணம் பண்டிகையின் முக்கிய அம்சமான அத்தப்பூ கோலங்கள் போடுவதற்கு வசதியாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் ஓண பூ சந்தை இன்று கூடியது. திருவனந்தபுரம், கொச்சி, எர்ணாகுளம் உள்ளிட்ட கேரள மாநிலத்திலிருந்து ஏராளமான மக்கள் தோவாளை பூ சந்தைக்கு பூக்களை வாங்கிச் செல்ல குவிந்ததால் பூசந்தை களை கட்டியது. பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளதால் வழக்கத்தை விட பூக்களின் விலைகளும் குறைவாக உள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அதை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் டெங்குவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 71 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இவர்களில் 9 பேருக்கு டெங்கு அறிகுறி இருப்பதாகவும் தெரிவித்தார். டெங்குவை தடுக்க தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியாற்ற உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் தொகுப்பு இந்த செய்தி அறிக்கையின் இறுதியில் ஒளிபரப்பாகும். தொடர்வது விரைவுச் செய்திகள். தொடர்வது விரைவுச் செய்திகள். கரூர் திருமாநிலையூரில் அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பழைய பாலத்தை கரூர் வைசியா வங்கியின் பங்களிப்புடன் 1 கோடி ரூபாய் மதிப்பில் பூங்காவுடன் கூடிய நடைபாதையாக அமைக்கும் திட்டப்பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த பூங்காவும் நடைபயிற்சி பாதையும் இன்னும் 3 மாதத்திற்குள் பணி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்படும் என்றார். தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு பரமக்குடி சுற்று வட்டார பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக 5000 போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று காவல்துறை கூடுதல் தலைவர் ஜெயந்த் முரளி தெரிவித்துள்ளார். இமானுவேல் சேகரன் நினைவிடம் மற்றும் ஒட்டப்பாலம் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் நேரில் பார்வையிட்டார். இமானுவேல் சேகர் நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் நாளை அஞ்சலி செலுத்துவார்கள் என்பதால் பேருந்து நிலையம் முதல் முக்கிய சாலைகள் வரை அனைத்து இடங்களிலும் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் திருவள்ளூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு செய்யப்பட்டு வரும் சிகிச்சை மற்றும் படுக்கை வசதி ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று ஆய்வு செய்தார். எத்தகைய நோய் பாதிப்புகளையும் விரைவாக சமாளித்து நோயாளிகளை குணப்படுத்த வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர் அப்போது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். போதுமான மருந்துகளை கையிருப்பு வைக்கவும் ஆணையிட்டார். இந்த ஆய்வின் போது சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். ராமேஸ்வரம் அருகே கந்தமாதன பர்வதம் பகுதியில் உள்ள காட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 500க்கும் மேற்பட்ட மரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. அந்த பகுதியில் கடற்காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டிருப்பதால் தீ வேகமாக பரவியது. தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீ தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு தீ மேலும் பரவாமல் தடுத்து பிறகு மரங்களில் பற்றிய தீயை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர்.
ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்க வேண்டும் என்ற நீர் சேமிப்பு தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி தாராளமாக தண்ணீர் கிடைக்க வகை செய்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். இங்குள்ள ஆசிரியர்கள், முன்னாள் இந்நாள் மாணவர்கள் ஜல்சக்தி மேலாண்மை பணிகளை இணைந்து மேற்கொண்டுள்ளனர். இதன் மூலம் அங்கு மழைநீர் சேமிக்கப்பட்டு தாராளமாய் நீர் கிடைக்கிறது. அத்துடன் காலியிடங்களில் பல்வேறு மரங்கள் நடப்பட்டதால் பள்ளியே ஒரு சோலையாய் காட்சியளிக்கிறது. மீன்வளம் மற்றும் மீனவர்களின் மேம்பாட்டினை உயர்த்துவதற்கு அரசு பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் மத்திய அரசின் மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் மற்றும் மாநில கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டின் பொருளாதார பாதிப்பை உருவாக்கக்கூடிய காரணிகளை கண்டறிந்து அதனை சரி செய்யவும் பொருளாதார பின்னடைவை சீர்படுத்துவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், பல தொழில் நிறுவனங்கள் நலிவடைந்ததால் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கின்றனர் என்றார். இந்த வேலை இழப்பினை மறுசீரமைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அறிய நினைத்தாலோ அடங்கும் என்று சொல்வார்கள். அப்படி அறிய முற்படும் போது எதிர்மறை எண்ணங்களை மனதிற்குள் இருந்து வெளியேற்ற முடியும். உலக தற்கொலை தடுப்பு தினமான இன்று பலருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்களில் மனதிற்குள் தோன்றி மறையும் தற்கொலை உணர்வினை தடுப்பது எப்படி? இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. உலக சுகாதார அமைப்பான WHO தகவலின்படி ஒவ்வொரு 40 நொடிகளிலும் யாரோ ஒருவர் தற்கொலை உணர்வுக்கு தூண்டப்படுகிறார் என்பது தெரியவருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 8 லட்சம் பேர் தற்கொலை உணர்வுக்கு ஆட்பட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகின்றனர். அப்படி முயற்சி செய்யும் 20 பேரில் ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 15 வயதிலிருந்து 29 வயதுக்கு உட்பட்டவர்களே அதிக அளவில் தற்கொலைக்கு முயல்வதாக தெரிய வருகிறது. அவ்வாறு முயற்சி செய்து காப்பாற்றப்பட்டவர்கள் மனநல மையங்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்களால் மனநல ஆலோசனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். சமூகம், குடும்பம், பணிச்சுமை போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த தற்கொலை முடிவுக்கு வருவதாக ஆலோசனையின் போது அவர்கள் தெரிவித்துள்ளனர். உலக தற்கொலை தடுப்பு தினமான இன்று சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல மருத்துவ மையத்தின் சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் சிறப்பு கருத்தரங்குகள், நாடகம், ஆலோசனை அமர்வுகள் ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் மருத்துவமனையைச் சேர்ந்த பேராசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தற்கொலைக்கு முயற்சித்தவர்களை கண்டறிந்து அவர்களிடம் காரணங்களை கேட்டறிந்தனர். பின்னர் அவர்களுக்கு சிறப்பு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. மன அழற்சி, சோர்வு போன்றவற்றால் இந்த தற்கொலை உணர்வு ஏற்படுவதாகவும் இதனை தடுக்க மனதை புத்துணர்வோடு வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. மேலும் 104 என்ற ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொண்டு போதிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் வாழ்க்கை வளம் மிகுந்தது, வாழ்வேன், வாழ்க்கை வலி மிகுந்தது, வாழ்வேன், வாழ்க்கை வெறுமையானது, வாழ்வேன் போன்ற உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டன. வாழ்க்கை வளம் மிகுந்தது, வாழ்வேன், வாழ்க்கை வலி மிகுந்தது, வாழ்வேன், வாழ்க்கை விலை மதிப்புள்ளது, வாழ்வேன், வாழ்க்கை வெறுமையானது, வாழ்வேன். காலம் கடந்தும் நம்மோடு தொடர்ந்து வரும் இந்த தற்கொலை எண்ணத்தை தடுப்பதற்கு பிறரின் உதவியை நாடுவதை விட நம் மனதை நாம் புத்துணர்வோடும் பாதுகாப்போடும் வைத்துக் கொண்டால் வாழ்க்கை வாழ்வதற்கே. அடுத்து வருவது உலக செய்திகள். பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செய்வதில்லை என்ற பாகிஸ்தானின் வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்கப்படுவதாகவும், தவறும் பட்சத்தில் கருப்பு பட்டியலில் இந்த நாடு சேர்க்கப்படும் என்றும் நிதி செயல்பாட்டிற்கான பணிக்குழு தெரிவித்துள்ளது. பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி செய்வது தொடர்பாக கண்காணிக்கும் ஆசிய பசிபிக் பிராந்திய அமைப்பான இதன் கூட்டம் பாங்காக்கில் நேற்று தொடங்கியது.
இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் பற்றிய விவாதம் நடைபெற்ற போது பயங்கரவாதிகளுக்கு நிதி அளிப்பதை தடுப்பது தொடர்பான 125 கேள்விகளுக்கு பாகிஸ்தான் பதிலளிக்க வேண்டி உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானை கருப்பு பட்டியலில் சேர்ப்பதா என்பது பற்றி பாரிஸில் அடுத்த மாதம் 13, 14ஆம் தேதிகளில் நடைபெறும் இந்த அமைப்பின் கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மரணத்தின் பிடியில் இருந்தபோதும் நாட்டின் வளர்ச்சிக்காகத்தான் யோசித்தார் மறைந்த முன்னாள் அமைச்சர் அருண் ஜேட்லி. தில்லியில் நடைபெற்ற புகழ் அஞ்சலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உருக்கம். இந்தியா நேபாளம் இடையே குழாய் மூலம் எரிபொருள் அனுப்பும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நேபாளத்தின் வளர்ச்சிக்கு தேவையான உதவி அளிக்கப்படும் என்று உறுதி. மோட்டார் வாகன விற்பனையில் மந்த நிலையை சமாளிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சென்னையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. நுகர்வோர் நலன் கருதி புதிய மின் கட்டண கொள்கை கொண்டுவரப்படும். மத்திய மின்துறை அமைச்சர் ஆர்.கே. சிங் தகவல். ஓணம் பண்டிகை நாளை கோலாகல கொண்டாட்டம். மலையாள மொழி பேசும் மக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் வாழ்த்து. டெங்கு காய்ச்சல் பரவுவது குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உறுதி. பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி செய்வதை பாகிஸ்தான் நிறுத்தாவிட்டால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும். நிதி செயல்பாட்டிற்கான பணிக்குழு எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நேயர்களே, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். The purpose இது என்னன்னா 100 நாட்கள்ல நாங்க என்ன பண்ணிருக்கிறோம் அரசுல அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்றதுக்காக இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக மந்திரிகள் அனைவரும் ஒவ்வொரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏரியால போய் விவரமா எடுத்து சொல்றதுக்கான ஒரு முயற்சி. ஒரு மேஜர் பாத் பிரேக்கிங் டிசிஷனா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு 70 வருஷமா நம்ம எல்லாரும் ஒரு டெம்பரரி ப்ரொவிஷன் பார்த்துட்டு இருந்த இந்த ஆர்டிகல் 370 முதல் ஸ்லைட்ல காட்டுறோம் நாங்க. வேற ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் நம்ம நாட்டில் ஒரு கம்ப்ளீட் இன்டிகிரேஷனுக்கு எடுத்துட்டு வரதுக்கான ஒரு முயற்சி. அதுல தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன், டெம்பரரி ப்ரொவிஷன் வாஸ் ரிமூவ்ட் அண்ட் therefore by doing that நம்ம மெயின் ஸ்ட்ரீம்ல அவங்க எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் மூலமா நடந்திருக்கு. சரி, இது எதுக்கு ரிமூவ் பண்ணணும்? ஆர்டிகல் 370 இருந்தா என்ன தப்பு? அது இத்தனை நாள் இருந்துட்டு இருந்துச்சு, இப்ப எதுக்கு நம்ம ரிமூவ் பண்றதுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்தோம்னா, முதலாக அது நாங்க ஜனசங்கா இருந்த காலத்திலேருந்து பாரதிய ஜனதா பார்ட்டியாக 1980 இருக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் மேனிஃபெஸ்டோல ஒரு அங்கமா தான் நாங்க போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணிருக்காங்க. Article 35A of the Constitution also gets abrogated. அது கூட இனிமே null and void ஆயிடுது. இந்த ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணது, இதை ஒரு விளக்கமா நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். எதுக்கு நாங்க ரிமூவ் பண்றோம்? எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் நாங்க மேனிஃபெஸ்டோல போட்ட விஷயம் தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. அண்ட் மேனிஃபெஸ்டோல போட்டோம் அப்படிங்கறதோடு இல்லாம பொதுமக்களுடைய கருத்து கணிப்புக்குள்ளேயும் நாங்க ஜம்மு காஷ்மீருக்கு எல்லா விதமான நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள், முன்னேற்றத்துக்காக நமக்கு எடுத்துட்டு வரக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் எல்லாம் கூட ஜம்மு காஷ்மீருக்கும் உபயோகமா இருக்கணும். ஆனா இந்த ஆர்டிகல் 370 இருக்கிற வரைக்கும் உபயோகமா இல்லைங்கிறது நிஜம். ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்காங்க, எஸ்சி எஸ்டிஸ்க்கு நம்ம நாட்டில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்ன்றதுனால அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ரிசர்வேஷன் கொடுக்கிறோம்.
அந்த ரிசர்வேஷன் நல்லபடியாக நீடிக்கிறதுனால தான் அவங்களால நிறைய ஈக்குவல் முயற்சியில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது. ஆனா அந்த SC ST ரிசர்வேஷன் ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு தேதி, அதாவது இப்போலேருந்து அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். அங்க இருக்கக்கூடிய SCஸ்கோ STஸ்கோ அந்த அதிகாரம் கிடைச்சதில்லை. அதோடு இல்லாம பெண்களுக்கான ரிசர்வேஷன் 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பஞ்சாயத்தி ராஜ் ஆக்ட் மூலமா எடுத்துட்டு வந்தது. அது கூட அங்க அப்ளிகபிள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு விமென்ஸ் கமிஷன், மகளிர் தேசிய மகளிர் ஆணையம், அதோட ஒரு விதமான ஆக்டிவிட்டியும் கூட ஜம்மு காஷ்மீர்ல உங்களுக்கு உபயோகத்துக்கு வராது. சோ இப்படி பாத்தீங்கன்னா நம்ம நாடு முழுவதும் ஒரு ப்ரோக்ரெசிவா நிறைய விதமான சட்டங்கள் மூலமா மக்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வரணும்னு பண்ணும்போது முயற்சி, அந்த முயற்சியின் பலன் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைப்பதில்லை. அது தடுத்து நிறுத்தது என்னது, எதனால தடுத்து நிறுத்தப்படுகிறது? ஆர்டிகல் 370 தான். அதனால இன்னைக்கு அது ப்ரொவிஷன் அப்பவே நேரு அவர்களுடைய காலத்திலிருந்தே டெம்பரரி ப்ரொவிஷன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். நேரு அவர்கள் பிரதமரா இருக்கும்போது சொல்லவே சொன்னார், அது தேஞ்சு 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 அது ஃபைனலா காணாமலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியில் அவர் சொல்லிருந்ததை இன்னைக்கு அது தேய 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 போகாம அப்படியே இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு சட்ட பிரகாரத்தில் அது ரிமூவ் பண்ணிட்டோம். ஆர்டிகல் 370 2/3 மெஜாரிட்டியோட ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி கிளியர் பண்ணப்பட்டு விட்டது. அதனால அது இட் இஸ் நோ லாங்கர் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதனால வரக்கூடிய உபயோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, லோக்கல் எக்கானமி நல்லா முன்னேற்றம் அடையும், நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணறதுக்கு ரெடியா இருப்பாங்க, சோஷியோ கல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப் பண்ணலாம். இந்த பாயிண்ட் எல்லாம் நான் ஒரு விதத்தில் எடுத்து விளக்கி சொல்லியிருக்கிறேன். கேன் கோ ஃபர்தர். சரி, இந்த $5 trillion எக்கானமியை பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இந்த $5 trillion எக்கானமியை அட்டைன் பண்ணணும்னா கேன் கோ டு தி நெக்ஸ்ட். பலவிதமான முயற்சிகள் எடுக்கணும். அந்த பலவிதமான முயற்சிகள்ல நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட முயற்சிகளும் இதுல இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை மெர்ஜ் பண்றதுனால என்ன உங்களுக்கு ஆதாயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா சின்ன சின்ன பேங்க்ஸா இருக்கிறதுனால ஸ்கேலிங் அப் பாசிபிலிட்டி இல்லாம இருக்கு. எக்கானமி வளர வளர கடன் வாங்குவோர் எண்ணிக்கையும் வளர வளர அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி, திறமை, அதற்கு வேணுங்கிற சேவிங்ஸ் இத்தனையும் ஒரு பேங்க்ல இருக்கணும்ன்றது கஷ்டமா இருக்கு சில ஏரியால இருக்கக்கூடிய பேங்க். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பிளான் பண்ணி பேங்க்ஸை மெர்ஜ் பண்றதன் மூலமா கிரெடிட் நிறைய இருக்கக்கூடிய பேங்க், கடன் நிறைய கொடுக்கக்கூடிய திறமை உள்ள பேங்க், இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ தட் எக்கானமி கேன் மூவ் ஃபாஸ்டர். அதனாலதான் கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் பாசிபிள்ன்றது ஒரு ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறோம். இதோடு இல்லாம 100 lakh crores பட்ஜெட்லயே நான் சொல்லியிருந்தேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கோசம் நம்ம செலவு பண்றதுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்கிறோம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரேங்கை பத்தி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட் லெவல்ல சென்ட்ரல் லெவல்ல ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளோட ரேங்கிங் 142 இருந்துச்சு 2014. இன்னைக்கு அது முன்னேறி 77ஆம் நிலைக்கு வந்திருக்கோம். ஆனாலும் அது சரி போகாது, இன்னும் நல்லா முன்னேறணும். அதற்கான முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். நம்ம சொல்லும்போது கார்பரேட் லா ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்தது பத்தி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஜிஎஸ்டிங்கிறது 2 வருஷம் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு நாட்டில் ஒரே ஒரு சிங்கிள் டாக்ஸ்ன்ற அந்த பேர்ல இன்னைக்கு நிறைய அதன் மூலமா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் தான் காரணம் எக்கானமி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடியா போறதுக்குன்றதுனால இந்த ரிஃபார்ம் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல். அதுல நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். எல்லா விதமான செக்ஷன்ஸ்க்கும் அது எஃபெக்ட் கிடைக்கணும்ன்றதுனால தான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சர்ச்சையில இருந்து முத்தலாக்கு அபாலிஷ் செய்யப்பட்ட விஷயம். அதே மாதிரி பாக்ஸ்கோ ஆக்டிவ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதன் மூலமா பிள்ளைங்களை தவறா யூஸ் பண்ற அந்த சட்டத்துக்கு புறம்பான செயலுக்கு பனிஷ்மெண்ட் அந்த பாக்ஸ்கோ ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டையும் எடுத்துட்டு வந்திருக்கு. அதோடு இல்லாமல் பெண்களுக்கும் ஈக்குவல் வேஜஸ் கிடைக்கணும். அவங்க செய்யக்கூடிய திறமை உள்ள வேலைகளும் ஒன்னா இருக்கும்போது ஆணுக்கு சரிசமமா ஏன் பெண்களுக்கு வேலை ஊதியம் கிடைக்கக்கூடாதுன்ற அந்த கேள்விக்கோசம் அந்த கோட் ஆன் வேஜஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம்.
அதே சமயம் எக்கானமியில் எல்லாருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கணும், ஹெல்த்தும் கிடைக்கணும், எல்லாருக்கும் வீடு இருக்கணும்ன்றதுனால 1.95 crores of houses will be built in the next 2 years என்றது ஒரு டார்கெட் வச்சிட்டு இருக்கோம். இதுல எல்லா வீடுக்கும் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கணும், எல்லாருக்கும் கேஸ் கனெக்ஷன் கிடைக்கணும் 2022க்கு உள்ள. அதே சமயம் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும்ன்றதுனால தான் ஜல் ஜீவன் மிஷன்ன்றது ஆரம்பிச்சிருக்கோம். அதுல ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் மூலமா, அதாவது பக்கத்துல அவங்க வீட்டு வரைக்குமாவது பைப் எடுத்துட்டு போக வேண்டிய அந்த ஃபெசிலிட்டி வரணும்ன்றதுனால ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி வித் செப்பரேட் மினிஸ்டர், அதுல ஒரு ஜல் ஜீவன் மிஷன்ன்ற ஒரு ஸ்கீமையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. உஜ்வலா யோஜனா பத்தி உங்களுக்கு தெரியும். 8 கோடி மக்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கிடைச்சிருக்கு. 80 லட்சம் பேர் மேல நம்ம ஆட் பண்ணிருக்கிறோம் இந்த லாஸ்ட் 4 years. உலகத்தில் இன்னைக்கு எந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதனால தான் ஏழை மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. நீங்க அமெரிக்காவை பத்தி பேசினா ஒபாமா கேருங்கிறோம், யூகே பத்தி பேசினா நேஷனல் ஹெல்த் சர்வீஸுங்கிறோம். எல்லா நாடுகளும் முன்னேற்றம் அடைஞ்ச நாடுகளா இருந்தாலும் பின்தங்கிய நாடுகளா இருந்தாலும் இன்னைக்கு ஏழை மக்களுக்கு கூட சரியான ஹெல்த் சர்வீசஸ் கிடைக்கணும்ன்றத பத்தி தான் அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. ஆயுஷ்மான் பாரத்ன்ற அந்த ஸ்கீம் மூலமா எல்லாருக்கும் ஏழை எளியவர்களுக்கு கூட நல்ல உயர்ந்த ஒரு ஹெல்த் கேர் கிடைக்கணும்ன்ற அந்த ஸ்கீம் தான் ஆயுஷ்மான் பாரத். அந்த ஆயுஷ்மான் பாரத் மூலமா 16,000 ஹாஸ்பிட்டல்ஸ் என்ரோல் பண்ணிருக்கிறோம். இப்போ வரைக்கும் 41 லட்சம் பெனிஃபிஷரிஸ்க்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கு. 10 கோடி மக்களுக்கு இ கார்ட்ஸ் இஷ்யூ ஆயிருக்கு. நிறைய பேர் வைத்தியம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் இங்க வந்து நான் 2-3 தடவை ஹாஸ்பிட்டல்ஸ்ல விசிட் கூட பண்ணினேன். யூ ஆர் அவேர் ஆஃப் த ப்ரோக்ராம். அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான பட்ஜெட்டரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்கோம் இந்த தரம். ஃபார்மர்ஸ் விஷயம் ரொம்பவே முக்கியமானது. தமிழ்நாட்டில இருந்து கூட அந்த விஷயத்தை நம்ம எலெக்ஷன் டைம்ல கூட நிறைய பேசினோம். இதனாலதான் PM கிசான்ற அந்த ஒரு பெனிஃபிட் பேஸ் ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க. அதன் மூலமா ஃபார்மருடைய அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு அமௌண்ட்ன்றத கொடுக்கிறோம். அதை வந்து ஒரு குவார்டர் ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்திருந்தாங்க. 6.37 crore ஃபார்மர்ஸ்க்கு ஆல்ரெடி அந்த பெனிஃபிட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அதை எல்லா ஃபார்மருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஸ்கீம் இது. இந்த மான்தன் யோஜனாங்கிறது 5 crore ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் அது. அந்த ஸ்கீமை கூட எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ வருஷத்துக்கு இன்புட் காஸ்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய 6,000 ரூபாயை தவிர 3,000 ரூபாய் பென்ஷன் ஸ்கீமா கூட முதியோர்களுக்கு கொடுக்கிறோம், விவசாயிகளுக்கு. ஜல் சக்தி மினிஸ்ட்ரி பத்தி நான் ஒரு பிரீஃப் ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி சொன்னேன். வி கேன் டேக் இட் ஃபர்தர். அடுத்தது போயிடலாம். நீங்க குட் கவர்னன்ஸ் பத்தி நிறைய விஷயம் சொல்றதுக்கு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 100 டேஸ்லயே கிட்டத்தட்ட 58 நாட் ரெலவெண்ட் சட்டங்களை வித்ட்ரா பண்ணிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி சட்டம் இருக்கிறதுனால என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்கலாம். அது பாட்டு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். சில சமயம் அது தப்பா உபயோகிச்சு அதை இன்வோக் பண்ணி சில சமயம் கரப்ஷனுக்கு வழிகோலா இருக்குன்றதுனால அது வேண்டாத சட்டங்களை எல்லா மினிஸ்ட்ரியோட பேசி அதை வித்ட்ரா பண்ணிடுறோம். ஸோ தட் அதை தப்பா யாரும் யூஸ் பண்ணாம இருக்கணும்ன்றதுனால. அதே மாதிரி குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அதுலயுமே நம்ம ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற ஒரு முக்கியமான அம்சத்தை சொல்ல விரும்புறேன். ஏன்னா இன்னோவேஷனுக்கோசம் நம்ம கவர்மெண்ட் நிறையவே ஸ்டார்ட் அப் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதனால நிறைய மாறுதலும் வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் தி வே இன் விச் பீப்புள் ஹேவ் பெர்ஃபார்ம்ட் அண்டர் இன்னோவேஷன். டிரான்ஸ்பரன்சி அண்ட் கரப்ஷன் ரிமூவலுக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. அதை நான் விவரமா சொல்ல விரும்புறேன். ஆனால் இப்போ இல்லை. யூ நோ த டீடைல்ஸ். ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் a bit later. அதே மாதிரி பொல்யூஷனுக்கு நம்ம பாரிஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணோன்றதுனால ஜிஎஸ்டி ரேட்டை அதுக்கு கட் பண்ணினோம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு வேணுங்கிற பப்ளிக்ல வைக்க வேண்டிய சார்ஜஸையும் ப்ரொமோட் பண்ணோன்றதுனால அதுக்குமே யூசேஜ் சார்ஜஸ் குறைக்கணுன்றதுனால அந்த சார்ஜஸையும் குறைச்சிருக்கு. தென் யூ நோ அபவுட் சந்திரயான் பத்தி நம்ம நிறைய இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் டெலிவிஷன்ல பார்த்துருக்கிறோம். அதற்கு நம்ம கவர்மெண்ட் மூலமா எவ்வளவு சப்போர்ட் கொடுக்கணுமோ கொடுக்கிறோம். அது ஒரு 99.9% சக்சஸ் அடைஞ்ச ஒரு பெரிய பெருமிதத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த விஞ்ஞானிகளுக்கு எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிச்சோம்.
அந்த முயற்சியை கைவிடாமல் இன்னும் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் கட்டுப்பட்டு இருக்கு. இன் தி சென்ஸ் வி ஆர் கமிட்டட் டு இட். அதே மாதிரி தான் நீங்க வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாரும் கூட நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்கன்றத பார்க்குறோம். பிளாக் மணி எராடிகேஷன்லயும் சரி, டெரரிசம் அபாலிஷ் பண்றதுக்கு டெஃபினிஷன் ஆஃப் டெரரிசம் யூஎன்ல இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்றதை எடுத்து சொல்லி யூஎன்ல டெஃபினேஷன் எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா கண்டெய்னிங் டெரரிசம் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட்ன்றதையும் பிரைம் மினிஸ்டர் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆர்டிகல் 370யும் நம்மளுக்கு உலக அளவில் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. 170 கண்ட்ரீஸ்ல யோகாவை ஒவ்வொரு வருஷமும் பிராக்டிஸ் பண்றது நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இந்த 100 நாள்ல சொல்லக்கூடிய விஷயங்களை நான் ரொம்ப ப்ரிசைஸா இங்க எடுத்து போட்டிருக்கிறேன். பட் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் ஓபன் டு குவெஸ்டனிங் அண்ட் டிஸ்கஷன். மேடம், இப்ப மோட்டார் வாகன தொழில் உற்பத்தி பின்னோக்கி போயிட்டு இருக்குது, முடங்கி இருக்குது. வேலைகள் 16 நாள் 20 நாள் லீவ் விடுறாங்க. இப்ப உண்மையிலேயே மோட்டார் வாகனம் வாங்குறதுக்கான சக்தி மக்கள்கிட்ட இல்லையா? அதனால இந்த பொருளாதார ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? இதை சரி செய்ய அரசு என்ன செய்யுது? மோட்டார் வாகனங்கள் பற்றி அந்த செக்டர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மினிஸ்ட்ரியில நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். அவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலை பலவித காரணங்களால் உருவாயிருக்குன்னு அவங்களே கூட சொல்றாங்க. நீங்க அந்த தொழிலை சார்ந்தவங்களோட பேசுனீங்கன்னா கூட சொல்லுவாங்க. அந்த நிலை உருவாயிருக்கு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத பத்தி தான் அவங்களோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த நிலை உருவானதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன. அதுல நான் இப்ப விரிவா போகல. ஆனா அந்த செக்டரோட பேசினதுனாலதான் முதல் முறையா நான் ஆகஸ்ட் 23ஆம் தேதி பேசும்போதே இப்ப நான் ரெஃபர் பண்ண மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு மாத்திரம் சப்போர்ட் கொடுக்காம எல்லா வெஹிக்கிளையும் வாங்கினாலும் அதுல ஆக்சிலரேட்டட் டிப்ரிசியேஷன் 15% கூடுதலா கொடுக்கிறோம். அதாவது மொத்தம் 30% டிப்ரிசியேஷனோட வாங்குறதுக்கு மக்களுக்கு உதவியா இருக்கும்ன்றதுனால அந்த பாலிசி சொன்னோம். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆணையினால 31 மார்ச் 2020 அப்புறம் வாங்குறதோ உற்பத்தி பண்றதோ ரெஜிஸ்டர் பண்றதோ கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆணை 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆணை இருக்கு. நாங்க அதனால அந்த 31ஆம் தேதி வரைக்கும் எந்த வெஹிக்கிளை வாங்கினாலும் இந்த டிப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதோட இல்லாம அதுக்கப்புறம் 31ஆம் தேதி வரைக்கும் வாங்கக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காலம் இருக்கிற வரைக்கும் தட் வெஹிக்கிள் வில் பி வேலிட்ன்ற அந்த கிளாரிட்டி கொண்டோம், கன்ஃபியூஷன் இல்லாம. ஸோ இண்டஸ்ட்ரியோட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். இப்போ இருக்கிற இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் கோல்ட் பிரைஸ் அண்ட் கோல்ட்மேன் சாக்ஸ்ல இருந்து வெளிவந்திருக்கிற ஒரு அனாலிசிஸ் ரெண்டுமே இட் ரிவீல்ஸ் தட் தேர் இஸ் அ டீப் லோ இன் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ். இந்த கன்சியூமர் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு என்ன மெஷர்ஸ் நீங்க எடுக்க போறீங்க? தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், ஜிஎஸ்டியில ஆட்டோமேட்டிக் இன்புட் கிரெடிட் ஒரு ப்ராமிஸ் ஆயிருந்தது ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது. பட் இன்னும் இது வரைக்கும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஸோ அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்? வென் தி people will taxpayers will get that benefit. Number 2, my third thing is that the effective date of bank mergers, எப்போ it's going to happen, and the idea behind this bank mergers. Effective date of bank mergers will be determined by each of the banks and their boards. Each of the bank boards will decide as to when exactly they will have to roll this out. Decision அவங்க போர்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இத்தனாம் தேதியிலேருந்து இது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய decision lies with them. அவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும். The objective, the reason behind the merger was the point that I mentioned earlier. நிறைய பேங்க் இருக்கலாம், நல்ல ஒவ்வொரு ஏரியால ஸ்ப்ரெட் ஆகி இருக்கலாம். ஆனா சில பேங்க்கு நிறைய நார்மல் சேவிங்ஸ் வருது. அந்த சேவிங்ஸின் மூலமா அவங்க சம்பாதிச்சு பேங்கின் வளர்ச்சிக்கு வழிகோல் பண்ணணும்னா அது கிரெடிட்டா கொடுத்தாதான் முடியும். எங்க சேவிங்ஸ் வருதோ அங்க கிரெடிட் எடுக்கிறவங்க இல்ல. எங்க கிரெடிட் டிமாண்ட் பண்றாங்களோ அந்த பேங்க்ல முழுமையா சேவிங்ஸை யூஸ் பண்ணிடுறாங்க. கிரெடிட் டிமாண்ட் இருக்குங்கும் போது அவங்க எங்க இருந்தோ போய் பாரோ பண்ணிட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை. பாரோ பண்ணிட்டு கொடுத்தாங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வில் கோ அப். அதனால சில பேங்க்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேவிங்ஸ்
ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றாங்க, அதுக்கும் மிஞ்சி எங்க இருந்தோ கடன் வாங்கிட்டு வந்து கிரெடிட் கொடுக்கறாங்க. சில பேங்க்ஸ்ல அவங்களுக்கு வருது சேவிங்ஸ், ஆனா அது அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாம கிரெடிட் ஆஃப் டேக் இல்லாம அவங்க அப்படியே அந்த பணத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. So the idea of merging banks was that each should benefit from the other's presence. இதன் மூலமா பெட்டர் கஸ்டமர் ரீச் இருக்கும், கிரெடிட் ஆஃப் டேக் இம்ப்ரூவ் ஆகும். Size of the bank, because as a growing economy you need banks which can take the challenges of a growing economy. That is the reason behind merger. நீங்க GST input credits, mostly we are en route. If there are any hitches they have to sort it out, but after all இப்போ நம்ம 2-3 விதத்துல டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு GST மூலமா ரிஃபார்ம் பண்ண பார்க்கும்போது these are things which will fall in place sooner. Consumer confidence வளரணும்ன்றதுனால தான் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். இப்போ பப்ளிக் ஸ்பெண்டிங் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளவு பெரிய அமௌண்ட் நம்ம முன் வைக்கிறதுனா இஸ் ஒன்லி பிகாஸ் கான்ஃபிடன்ஸ் கஸ்டமர்ல வரணும், பப்ளிக்ல கான்ஃபிடன்ஸ் வரணும், மார்க்கெட்ல கான்ஃபிடன்ஸ் வரணும். மக்களிடையே இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு இந்த சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய நிலையில நாங்க எந்தெந்த செக்டர்ல சேலஞ்ச் இருக்கோ அதுக்கெல்லாம் நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்னு நாங்க முன் வரோன்றதை எடுத்து சொல்ல முயற்சிக்கிறது கூட இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்றதுக்கு தான். மேடம், ஆட்டோமொபைல் துறையில தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையால தொழிலாளர்கள் வேலை இழப்பு அந்த சூழ்நிலை ஏற்படுது. இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணதுக்கு அரசு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுத்திருக்கா? தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை தடுக்கக்கூடிய வகையில ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறீங்களா? முதல்ல அந்தந்த கம்பெனிகள் எங்களை பார்த்து பேசி விவரம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எங்களால் என்னெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆட்டோமொபைல் துறையில இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்ன்றதும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸோட நாங்க கூட்டு சேர்ந்து பேசிக்கிட்டு அதுக்கு முடிவு எடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரிசர்வ் வங்கியுடைய உபரி நிதியிலிருந்து அவசர கால நிதி ஒதுக்க அறிவுறுத்தாம மத்திய அரசு முழுமையா பெற்றுக்கொள்ள வேண்டிய காரணம் என்ன? அது மிகப்பெரிய பின்னடைவை வருங்காலத்தில் ஏற்படுத்தும் அப்படின்ற வல்லுநர்களுடைய கருத்து பத்தி உங்களுடைய பதில் என்ன? வல்லுநர்கள் எங்க கொடுத்தாங்க கருத்துன்னு தெரியாது. ஆனா அந்த குழுமம் ரிசர்வ் பேங்கால அமைக்கப்பட்ட அந்த குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வல்லுநர்கள் தான். ஒவ்வொருத்தரும் வல்லுநர்கள் தான். வல்லுநர்களுடைய குழுமம் தான் டிசைட் பண்ணிச்சு எவ்வளவு கொடுக்கணும்னு. அது குத்து மதிப்பா டிசைட் பண்ண மாட்டாங்க. பினான்சியல் ரிஸ்க்ல எவ்வளவு, இன்னும் கிரெடிட் ரிஸ்க்ல எவ்வளவு, இன்னொரு ரிஸ்க், அவங்களுக்கு ஃபார்முலேஷன் இருக்கும். ஒரு 4-5 ஃபார்முலேஷன் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா யோசிச்சு அதுல என்ன லெவலுக்கு நம்ம பண்ண முடியும்ன்ற ஒரு ஃபார்முலா அவங்க அரைவ் பண்ணுவாங்க. அந்த குழுமம் அமௌண்ட் டிசைட் பண்ணாது, அந்த குழுமம் ஃபார்முலாவை டிசைட் பண்ணும். ஒரு மத்திய ரிசர்வ் வங்கி எவ்வளவு கொடுத்தா சரியா இருக்கும் வித்வுட் கெட்டிங் இன்டு a risky situation அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணி அந்த ஃபார்முலேஷனை ரிசர்வ் பேங்க்குக்கு சமர்ப்பிப்பாங்க. ரிசர்வ் பேங்க் இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிலவரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலேஷன் அப்ளை பண்ணி இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதனால அந்த குழுமமும் எல்லாரும் வல்லுநர்கள் தான். அவங்க குத்துமதிப்பா பண்ணல, ஒரு ஃபார்முலேஷனோட பண்ணிருக்காங்க. அந்த ஃபார்முலேஷன் ரிசர்வ் பேங்க் கொடுத்தாங்க. ரிசர்வ் பேங்க் அந்த ஃபார்முலேஷன் அடிப்படையில் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்காங்க. இதுல கவர்மெண்ட்டுக்கு ஒரு விதமான பங்கும் இல்லை. ஆமா, அது ரிசீவ் பண்ணிருக்கோம். கடந்த காலங்களை போல அவசர கால நிதி ஒதுக்கப்படாமல் இருப்பதை பத்தி உங்களுடைய? கடந்த காலம் எல்லா கவர்மெண்ட்லயும் இந்த நிதியை ரிசீவ் பண்ணிருக்காங்க. பேங்க்ல இருந்து ஃபார்முலேஷன் அடிப்படையில தான் ரிசீவ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2-3 கமிட்டி இருந்துச்சு. மாலேகாம் கமிட்டின்னு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி கூட இன்னொரு கமிட்டி இருந்துச்சு. அதனால இந்த கவர்மெண்ட் தான் ரிசர்வ் பேங்க்ல இருந்து எடுத்துச்சுன்றது இல்லைங்க. எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபார்முலாவின் அடிப்படையில் நார்மலா அந்த ஃபார்முலா ஒரு 3 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ நீடிக்கும். ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் தான் இப்பவும் கொடுத்திருக்காங்க. இது எதுவும் புதுசா நாங்க பண்ணிடல. மேடம், இப்ப நாளுக்கு நாள் தங்கம் விலை அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்ப 30,000 ரூபாய் வரை ஒரு சவரன் தங்கம். இதை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். கட்டுப்படுத்த முடியுமா அவங்களால? தங்கம்ங்கிறது நம்ம நாட்டில் இல்லாத ஒரு பொருள். இறக்குமதி அதிகமா வாங்குறாங்க. உலகத்துல இந்தியா தான் அதிகமா வாங்குறாங்க. இறக்குமதியை நம்பிட்டு இருக்கிற ஒரு பொருள், பெட்ரோல் மாதிரி. அதனால இறக்குமதியில என்ன விலை கொடுத்து இறக்குறோம், இறக்கின பிறகு அது மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட்ல இருக்கு அப்படிங்கிற இந்த பலவிதமான ஃபேக்டர்ஸ் தான்
அதோடைய விலையை நிர்ணயிக்கும். அதோடு இல்லாம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான டாலர் ரேட்டு, க்ரூட் ஆயில் விலை, இதெல்லாம் கூட வில் டிசைட் ஆன் கோல்ட். பிகாஸ் தங்கத்துக்கு ஆபரணத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கூட. நிறைய பேர் தங்கமா வச்சுக்கிறாங்க அவங்களோட சேவிங்ஸ், ஏன்னா அதோட விலை என்னைக்கும் ஒரு நிலையில இருக்குன்ற அந்த நம்பிக்கை. ஸோ இட்ஸ் அன் இன்வெஸ்டபிள் ஆப்ஷன். அதனால அதோட விலையை பலவிதமான ஃபேக்டர்ஸ் நிர்ணயிக்குமே தவிர அரசாங்கம் அதை கட்டுப்படுத்தணும்னா இன்னைக்கு தேதிக்கு அவ்வளவு ஈஸியான விஷயம். மேடம், அடுத்த 5 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு துறையில 100 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இதற்கான பணம் தனியார்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறீங்களா, இல்ல அரசோட பங்கு இதுல எவ்வளவு இருக்கும்? இது அரசு தான் இதை நாங்க முன்வைக்கிறோம் சொல்றோம். கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட். இட் இஸ் கவர்மெண்ட்ஸ் மணி தட் வி வாண்ட் டு ஸ்பெண்ட். அவ்வளவு 5 years ஒவ்வொரு வருடம் 20 லட்சம் கோடியை அரசாங்கத்தால முதலீடு செய்ய முடியுமா? அதுக்கான வழிமுறைகளை அரசு தேடி செலவழிக்கிறதுக்கான கமிட்மெண்ட் கொடுத்திருக்கோம். Thank you, dear friends. Last question. காஷ்மீர்ல 370 ஸ்கிராப் பண்ணது உங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல உள்ளதுன்னு சொன்னீங்க. ஆனா அங்க உள்ள மாநில அந்தஸ்தை ரத்து பண்றது எந்த அளவுக்கு ஒரு நியாயம்? ஏன்னா மாநில அந்தஸ்தை ரத்து பண்றது, காஷ்மீர்ல 370 ஸ்கிராப் பண்றது உங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நீங்க சொன்னீங்க. ஆமாங்க. பட் அங்க மாநில அந்தஸ்தும் ரத்து பண்ணப்பட்டிருக்கு. மாநிலத்தோட பிரதிநிதிகள் யாரையுமே கேட்காம இந்த விஷயம் நடந்திருக்கு. பிளஸ் இது மற்ற மாநிலங்களையும் நடக்காதான்ற கேள்வியை தமிழக எம்பிக்கள் ரவிக்குமார், திருச்சி சிவா போன்றவர் வச்சாங்க. இது உங்களுடைய பதில்? முதல்ல ஆர்டிகல் 370 டெம்பரரின்றது ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தான், வேற எந்த இடத்துலையும் இல்லைங்க. அப்படி கான்ஸ்டிடியூஷன் மூலமா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல், தாத்காலிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் 370ன்ற அந்த ஆர்டிக்கல் ஒரு ஜம்மு காஷ்மீருக்கு தான் வர்த்திக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஸ்டேட் வளர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கணும்ன்ற அந்த திட்டத்தின் கீழாக லடாக் ஒரு பிராந்தமா யூனியன் டெரிட்டரியா பண்ணிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு யூனியன் டெரிட்டரி வித் அன் அசம்பிளி, எலெக்டட் அசம்பிளின்னு பண்ணிருக்கோம். அதனால ஒரு விதமான நஷ்டமும் ஏற்படாது. ஏன்னா அதுக்கு கிடைக்க வேண்டிய ரிசோர்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்கும். அந்த ரிசோர்ஸ் எப்படியா இருந்தாலும் 15th ஃபினான்ஸ் கமிஷன் டிசைட் பண்ணி சொல்லும் எவ்வளவு ரிசோர்ஸ் அங்க கொடுக்கணும்னு. மூணாவது, வேற எந்த ஸ்டேட்லயும் இந்த மாதிரி தற்காலிகமான ப்ரொவிஷன் இல்லைங்க. அதனால அந்த கேள்விக்கே இடம் இல்லை. இப்போ சென்னைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கடல் வழி மார்க்கமா நம்ம போக்குவரத்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சைன் பண்ணிருக்கோம். சோ இது நம்ம தமிழ்நாட்டோட ஒரு வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? இது ஒரு பெரிய ஒரு முயற்சி. நான் நிஜமா ரொம்ப எனக்கு பர்சனலி ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்னன்னா, 2016-17 ரஷ்யாவோட நாங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து ஒரு டீம் எடுத்துட்டு வந்தோம். இங்க பல பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், ரஷ்யன் ஈஸ்ட் ஆஃப் யூரல்னு ஒரு மலை, அந்த மலைக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க சென்னையில ஒரு மீட்டிங் வச்சோம். ரஷ்யன் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரி மினிஸ்டரும் வந்திருந்தார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் எல்லாரும் இங்கேயும் தொடர்பு வச்சுக்கணும்ன்றதுனால தமிழகத்தை சேர்ந்த ஒரு தொழில் குழுமம் அங்க போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துச்சு. வித்தின் 1 year, அப்பவே இந்த செய்தி நான் மீடியால சொன்னேன், இப்ப திருப்பி சொல்ல விரும்புறேன். வித்தின் 1 year 40%, 40% இன்க்ரீஸ் ஆச்சு பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா, ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ரஷ்யா ட்ரேட், பியூர்லி பிகாஸ் ஆஃப் த engineering goods from in this region. தமிழ்நாடு, இட் குட் பி கேரளா, இட் குட் பி கர்நாடகா, பட் சதர்ன் ரீஜன்ல இருந்து அந்த ஈஸ்டர்ன் யூரலுக்கு போன ஏற்றுமதியின் வளர்ச்சி கிட்டத்தட்ட 40% ஆச்சு. அதே இதை ஃபாலோ பண்ணி இப்போ இன்னும் நிறைய அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு பிரதமர் அவர்கள் அங்க இப்போ விளாடிவோஸ்டாக் போன போது இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதன் மூலமா விளாடிவோஸ்டாக் அண்ட் ஈஸ்டர்ன் ரஷ்யால இருந்து வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் சென்னை போர்ட்ல இறங்கறதுக்கான ஒரு ஃபென்டாஸ்டிக் அக்ரிமெண்ட். நான் எனக்கு ரொம்ப மனசு நிறைவா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி அதன் மூலமா சென்னை போர்ட்ல ஆக்டிவிட்டி வளரும். நிறைய இறக்குமதி இந்த ரூட் மூலமா வரதுனால நம்ம நாட்டுக்கு அங்கிருந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ரஷ்யால இருந்து வரக்கூடிய இறக்குமதி எல்லாம் இங்கிருந்து நம்ம நாடு முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால இங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மல்டிஃபோல்ட் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல விதத்தில் நான் ஆன்சர் கொடுத்தேன். வேலைவாய்ப்பு தொடர்பாக பிஜேபி ப்ராமிஸ் பண்ணது வேலைவாய்ப்பை கிரியேட் பண்றோம்னா அது நடக்காததுக்கு என்ன காரணம்? நடக்காததுக்கு இல்ல, நடக்கிறதுக்கு காரணமும் பார்த்துட்டு தான் இருக்கும். முத்ரா மூலமா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நடந்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆகணும் எங்கேயாவது. அது ஃபார்முலா இன்ஃபார்மல் செக்டர்ல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு முத்ரா லோன் மூலமா நடந்திருக்குன்ற அந்த டேட்டா
நம்ம நாட்டில் கலெக்ஷன் இருந்திருந்தா, பிகாஸ் இப்போ கலெக்ட் பண்ற எல்லா டேட்டாவும் ஃபார்மல் செக்டர் டேட்டா தான். இன்ஃபார்மல் செக்டருக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு உற்பத்தி ஆயிருக்குன்றத பத்தி கலெக்ட் பண்றதுக்கு டேட்டா கலெக்ஷன் இல்ல. ஆஃபீஷியலி டேட்டா கலெக்ஷன் இல்ல. எவ்வளவு பேருக்கு முத்ரா கொடுத்திருக்கோம், அதுல எத்தனை பேருக்கு முதல் தரமா கொடுத்திருக்கோம், எத்தனை பேருக்கு ரிப்பீட்டா கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற டேட்டா வரவழைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அதை பத்தி நாங்க சொல்ல முடியாம இருக்கு. பட் அங்க வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு, நிறைய பெண்களுக்கும் அதுல பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி வேலையை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட சென்சஸ் டேட்டா இல்ல. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம எக்கனாமிக் சேஞ்சஸ் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய மக்கள் வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களை நம்பி இருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா 50,000 சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டது. இந்த வருஷம் பார்த்தோம்னா 200 ஸ்பின்னிங் மில்ஸ் மூடப்பட்டிருக்கு. நம்மளுடைய இந்த எக்கனாமிக் சேஞ்சஸ் டெவலப்மெண்ட் இந்த ப்ராசஸ்ல பாரம்பரிய தொழில்கள் கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு தான் சொல்லலாம். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இதுக்கு ஆக்சுவலா 2 விதமா பதில் கொடுக்க விரும்புறேன். ஸ்கீம் ஃபார் டெவலப்பிங் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ்னு ஸ்பூர்த்தி, அதோட ஃபுல் பேர் SFURTI அப்படிங்கிறது பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்றோம். இந்த மாதிரி பாரம்பரிய தொழில் கிளஸ்டர்ஸ் எங்க இருக்கோ அந்த கிளஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு பட்ஜெட்டரி ப்ரொவிஷனே பண்ணிருக்கிறோம். அதனால அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த கிளஸ்டர்ல இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்லி மத்திய அரசின் மூலமாக டெஃபினட்டா நிதி வழங்க உதவுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கு ஃபுல் ஃபண்டிங் ரெடியா இருக்கு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.